ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க, நாள்பட்ட நோயிலிருந்து விடுபட, குடும்பத்தில் மகிழ்ச்சி தழைக்க வீட்டிலுள்ள சில பொருட்கள் உரிய திசையில் வைத்தாலே போதும். அதேபோல சில பொருட்களை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், சில பொருட்களை கட்டாயம் வைத்திருக்கக்கூடாது. சில பொருட்களை காலியாகவும் போட்டு வைக்கக்கூடாது. அவைகளை பற்றியெல்லாம் சுருக்கமாக இங்கு பார்க்கலாம். வீட்டில் எப்போதும் அரிசி, பருப்பு, பாத்திரங்களை காலியாக வைத்திருக்கக்கூடாது. மகாலட்சுமியின் அருள் நிரந்தரமாக கிடைக்க தானியங்கள் குறைவின்றி இருக்க வேண்டும். உப்பு பானையிலும் உப்பு நிறைந்திருக்க வேண்டும். அதனால் செல்வ நிலை மாறாமல் இருக்கும். அதே போன்று மஞ்சள் நிற பர்ஸ் செல்வத்தை ஈர்க்கும் என்பார்கள். மணி பர்ஸ் பயன்படுத்துபவர்கள் அதை காலியாகாமல் 1-2 ரூபாய்கள் வைத்திருக்க வேண்டும். குளியலறை பக்கெட்டுகள் காலியாக வைத்திருக்கக்கூடாது. தண்ணீர் நிரம்பியிருப்பது நிதி நிரம்பியிருக்க உதவுமாம். சமையலறை குடங்கள், பூஜை அறையில் வைத்திருக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்கள், இப்படி அனைத்திலும் சிறிது நீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று பீரோவில் வைக்கப்படும் வாசனை பொருட்களும் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. பொதுவாக வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்து பீரோ வைக்கலாம். அதாவது பீரோ வடக்கு நோக்கி திறக்கப்பட வேண்டும். பீரோவை திறக்கும் போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். தென்மேற்கு திசையை பார்த்தவாறு பீரோ வைத்திருந்தால் பணம் பெருகும். பீரோக்குள் மகாலட்சுமி படம் பொறித்த தங்க நாணயம், குபேரனின் சிலை இருந்தால் பண வரவு பெருகும். தங்கத்தகடு அல்லது பிரமிடு, வெள்ளி பிரமிடுகளையும் புதன், வியாழன், வெள்ளி போன்ற கிழமைகளில் வைக்கலாம். பீரோவுக்கு அடியில் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பு, எலுமிச்சம்பழம் வைத்தால் திருஷ்டி, துர்சக்தி நீங்கிவிடும். இதை வாரம் ஒரு நாள் மாற்றிவிட வேண்டும். அதே போன்று பீரோவுக்கு கீழே 4 மூலைகளும் படிகார துண்டுகளை வைப்பது அதிர்ஷ்டம். அதேபோல் பீரோவில் வாசனை பொருட்களை வைக்கலாம். சிறிய கிண்ணத்தில் வெந்தயம், பச்சை பயிறு, பச்சை கற்பூரம் 3ஐயும் கலந்து ஒரு தூரியில் வெந்தயம் சிறிது கட்டி வைக்கலாம். பணத்தை ஈர்க்கக்கூடியதில் வெந்தயத்துக்கு முதல் இடம் இருக்கின்றதாம். அதே போன்று கிராம்பு, ஏலக்காய் பட்டை, பச்சை கற்பூரம், சோம்பு போன்றவற்றையெல்லாம் சிறிய தட்டில் வைப்பதால் பண வரவு அதிகரிக்கும். அதேபோல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் புளியங்குச்சி பீரோவில் வைக்கலாம். இதில் எளிதில் கடன் தீரும் என்பார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய